அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக திமுக எம்பி கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு ஏப்ரல் 20 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் சொன்ன வழக்கு வருகிற திங்கட்கிழமை தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன், அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் சேலம் இளங்கோவன், அதேபோல் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா ஆகியோருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக கிரிராஜன் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்குகளில் அமைச்சராக இருந்த வேலுமணி சாலைகள் அமைத்தது, எல்இடி விளக்குகள் வாங்கியதில் முறைகேடு செய்ததாகவும், வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்காகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, அன்பழகன், விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், காமராஜ், வீரமணி, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா மற்றும் சேலம் இளங்கோவன் ஆகியோருக்கு எதிராகவும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்குகள் விசாரணைக்காக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளதால் லஞ்ச ஒழிப்புத்துறை சேகரிக்கக்கூடிய அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்துமே தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முகம் அடங்கிய அமர்வில் வருகிற திங்கட்கிழமைக்கு விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக திமுக எம்பி கிரிராஜன் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு ஏப்ரல் 20 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் சொன்ன வழக்கு வருகிற திங்கட்கிழமை தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன், அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் சேலம் இளங்கோவன், அதேபோல் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா ஆகியோருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக கிரிராஜன் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்குகளில் அமைச்சராக இருந்த வேலுமணி சாலைகள் அமைத்தது, எல்இடி விளக்குகள் வாங்கியதில் முறைகேடு செய்ததாகவும், வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்காகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, அன்பழகன், விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், காமராஜ், வீரமணி, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா மற்றும் சேலம் இளங்கோவன் ஆகியோருக்கு எதிராகவும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்குகள் விசாரணைக்காக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளதால் லஞ்ச ஒழிப்புத்துறை சேகரிக்கக்கூடிய அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்துமே தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முகம் அடங்கிய அமர்வில் வருகிற திங்கட்கிழமைக்கு விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.